எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் எங்கள் வீட்டில் இன்றைக்கி சிக்கன் பிரியாணி செய்ய போகிறோம். அதுதான் காமிக்க போகிறேன். அதுக்கு என்னென்ன பொருள்லாம் தேவைன்னு சொல்கிறத காமிக்கிறேன். இதில் வந்து சிக்கன் ஒரு ஃபுல் சிக்கன் வாங்கினேன். அதை வந்து கட் பண்ணி வச்சுருக்கிறேன். இது வந்து ஒரு 1.25 கிலோ சிக்கனு. அது எல்லாமே கட் பண்ணி எல்லாம் போனதுக்கப்புறம் 1 கிலோ வந்துருக்குது. அதுக்கப்புறமா தேவையான அளவுக்கு ஒரு பேக் மின்ட்டு இது பண்ணி வச்சுருக்கிறேன். கொரியாண்டர் லீவ்ஸ் ரெடி பண்ணி வச்சுருக்கிறேன். ஒரு 6 ஆனியன் வந்து ஸ்லைஸ் பண்ணி ரெடியாக வச்சுருக்கிறேன். இஞ்சி பூண்டு வந்து கிரைண்ட் பண்ணி ரெடியாக வச்சுருக்கிறேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பிரியாணி மசாலா இருக்குது போடுறதுக்கு. ஒரு 5 அள்ளி வச்சுருக்கிறேன். அப்புறம் இதில் ஸ்பைசஸ் எல்லாம் இருக்குது பாருங்கள். ஏலக்காய் இருக்குது, அப்புறமா சோம்பு இருக்குது, கொஞ்சம் பட்டை லவங்கம், அப்புறமா பிரியாணி லீவ்ஸ் இருக்குது, கடல் பாசி இருக்குது, ஸ்டார் அனைஸ் இருக்குது. அதுக்கப்புறமா மசாலா தூளில் பாருங்கள், இது சில்லி பவுடர் எடுத்துருக்கிறேன். ஒரு பெரிய ஸ்பூன் எடுத்துருக்கிறேன். ஒரு டேபிள் ஸ்பூனுக்கு ஒரு காஷ்மீரி சில்லி பவுடர் வந்து கொஞ்சம் எடுத்துருக்கிறேன். அப்புறமா மஞ்சள் தூள் இருக்குது, கரம் மசாலா இருக்குது, கொரியாண்டர் தூள் வந்து கொஞ்சம் அதிகமாகவே எடுத்துருக்கிறேன். ஒரு 3 ஸ்பூன் போல் எடுத்துருக்கிறேன். அப்புறமா ஆயில் வந்து தேவையான அளவு இருக்குது. நம்ம பிரியாணிக்கு வந்து ஆயில் வந்து கொஞ்சம் அதிகமாகவே ஊற்றணும். செய்கிறதுக்கு இந்த ப்ரெஷர் குக்கர் எடுத்துருக்கிறேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அது கூட சாப்பிட்றதுக்கு எக்கு வந்து பாயில் பண்ண போகிறேன். 5 எக் எடுத்துருக்கிறேன். இப்போ வந்து நம்ம அரிசியை மெஷர் பண்ணி எடுத்துக்கலாம். அரிசி வந்து நான் இன்றைக்கி வந்து சில்டா பாஸ்மதி எடுத்துருக்கிறேன். இது வந்து பிரியாணிக்கு நல்லா டேஸ்ட்டாக வரும், நல்ல ஸ்டிக்கி இல்லாமல் நல்லா உதிரியாக வரும். இது வந்து இன்றைக்கி நான் 5 கப் அரிசி எடுக்க போகிறேன். இந்த கப்புக்கு மெஷர் பண்ண போகிறேன். 1/2 hour வந்து அரிசி வந்து மெஷர் பண்ணி எடுத்து தண்ணியில் கழுவிட்டு சோப் பண்ணி ரெடியாக வச்சுருக்கேன். பாருங்கள், இன்றைக்கி வந்து இந்த சில்டா பாஸ்மதி ரைஸ் வந்து இந்த பேக் வந்து இப்போல்லாம் வந்து இந்த மாதிரி ஜிப் வச்சு தான் வருது. நமக்கு அது வந்து ஒரு ஹேண்டியாக இருக்குது. தேவையான ரைஸ் எடுத்துகிட்டு நம்ம ஜிப் பண்ணி வச்சுக்கலாம். ஸ்டோரூமில் வைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். இந்த கப்பில் தான் நான் வந்து 5 ஃபுல் கப் எடுக்க போகிறேன். அவ்வளோதாங்க, 5 கப் எடுத்தாச்சு. இதை வந்து தண்ணியில் இப்போ கழுவிட்டு கொஞ்சம் நேரம் சோப் பண்ண வேண்டியது. ஒரு 1/2 hour சோப் பண்ணணும். ஸோ அது சோப் பண்ணி இருக்கும்போதே இங்கே வந்து நம்ம மசாலாலாம் தாளித்து ரெடி பண்ணிடலாம். பாருங்கள், இப்போ வந்து அரிசியை வந்து கொஞ்சம் அலசி எடுத்துக்கலாம். ஒரு 3 தடவை அலசி தண்ணி ஊற்றிட்டு அதுக்கப்புறம் சோப் பண்ணி வச்சுக்கலாம். அவ்வளோதாங்க, அலசினா போதும். ரொம்ப இது பண்ணாலும் அரிசியெல்லாம் உடஞ்சிரும். அதனால் இந்த தண்ணியை வடிச்சிட்டு திரும்ப நான் கொஞ்சம் தண்ணியை ஊற்றி வச்சு ஒரு 1/2 hour சோப் பண்ணிட்டோம். ஓகே, அவ்வளோதாங்க. இதை சோப் பண்ண வச்சிடலாம். இப்போ வந்து குக் பண்ணுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிடலாம். இந்த கப்பில் தான் நான் மெஷர்மெண்ட் தண்ணியும் எடுக்க போகிறேன். ஸோ எக்கும் வந்து வேக வச்சிடலாம். இப்போவே ஸோ குக்கர் கொஞ்சம் சூடான உடனே நம்ம ஆயில் ஊற்றிடலாம். இது வந்து எங்கிட்ட வந்து சன்ஃப்ளவர் ஆயில் தான் எடுத்துருக்கிறேன். பாருங்க, இப்போ குக்கர் வந்து நல்லா சூடாகிடுச்சு. இப்போ ஆயில் ஊற்ற வேண்டியதுதான். ஆயில் வந்து என்னோட மெஷர்மெண்ட் எப்படி வச்சுக்குவேன்னா, இந்த குக்கரில் வந்து அந்த பாட்டம் ஃபுல்லாக ஃபில் ஆகிற அளவுக்கு நான் ஆயில் ஊற்றிடுவேன். பிரியாணிக்கு வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஆயில் இருந்தால் தான் நல்லா டேஸ்டியாக வரும். பாருங்கள், அவ்வளோதான், ஆயில் ஊற்றியாச்சு. ஆயில் கொஞ்சம் சூடான உடனே நம்ம இந்த ஸ்பைசஸ் எல்லாம் போட்டுடலாம். அப்புறமா சொல்ல மறந்துட்டேன், ஒரு 3 க்ரீன் சில்லி போல் அந்த ஆனியன் கடியில் இருக்குது. கட் பண்ணி லைட்டாக ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்கிறேன். அதையும் போட்டுக்கலாம். ஸ்பைஸ் வந்து நமக்கு தேவையான அளவு நம்ம காரம் சேர்த்துக்கலாம். குழந்தைங்களுக்கு ஸ்பைஸ் ரொம்ப அதிகம் தேவையில்லைன்னா நம்ம சில்லி பவுடர் கொஞ்சம் கம்மி பண்ணிக்கலாம். ஆயில் வந்து லைட்டாக சூடாகிடுச்சு. நம்ம இப்போ வந்து இந்த ஸ்பைசஸ் எல்லாம் போட்டுடலாம்.
எப்போவுமே இந்த ஸ்பைஸ் போடும்போது அந்த ஸ்பைசஸ் போட்டாச்சு, கொஞ்ச நேரத்திலே அது வந்து வெடிக்க ஆரம்பிக்கும். லவங்கெல்லாம் வந்து டப்பு டப்புன்னு சொல்லி வெடிக்க ஆரம்பிக்கும். அதனால என்ன பண்ணணும், கொஞ்சம் தள்ளி நினைக்கலாம். இல்லைன்னா எப்போவுமே வந்து ஒரு லிட்டு வச்சு மூடி வச்சுட்டிங்கன்னா நமக்கு சவுண்டு வரும், கொஞ்ச நேரத்தில் டப் டப்புன்னு சவுண்டு வரும். அதுக்கப்புறம் நம்ம ஆனியனை போட்டுடலாம். ஓப்பன் ஆனியன் கூட வச்சு பார்க்கலாம். லைட்டாக கிண்டி விடலாம். இன்னும் கொஞ்சம் டைம் ஆகும், நான் ஒரு மூடி வச்சு மூடிக்கலாம். பாருங்க, இப்போ வந்து எல்லா ஸ்பைசஸும் எல்லாமே ரெடி ஆகிடுச்சு, குக் ஆகிடுச்சு. கொஞ்சம் ஆயிலில் ஃப்ரை ஆகிட்டு இருக்குது. ஸோ இப்போ நம்ம ஆனியன் போட்டுடலாம். பிரியாணிக்கு எப்போவுமே நிறைய ஆனியன் போட்டால் தான் நிறைய டேஸ்டியாக இருக்கும். பாருங்கள், நிறைய ஆனியன் போட்டாச்சு. கொஞ்சம் பெரிய ஆனியன் தான் இது. என்ன பண்ணலாம், அது வந்து குயிக்காக நமக்கு ஃப்ரை ஆகணும்னா கொஞ்சம் எப்போவுமே சால்ட்டு போடணும். சால்ட்டு வந்து இது மெஷர்மெண்ட்லாம் இல்லை, கொஞ்சம் லைட்டாக ஸ்ப்ரிங்கிள் பண்ணால் போதும். ஸோ ஆனியன் வந்து நல்லா ஃப்ரை ஆகணும். ஆன பிறகு நம்ம ஜிஞ்சர் கார்லிக் போட்டுடலாம். ஓகே, இப்போ வந்து மூடி போட்டுடலாம். கொஞ்சம் இந்த மின்ட்டு கோரியண்டரையும் கொஞ்சம் கட் பண்ணி வச்சுக்கலாம். இல்லைன்னா அது கொஞ்சம் பெரிய பெரிய லீவ்ஸாக இருக்குது. இந்த மாதிரி கொஞ்சம் சின்னதாக கட் பண்ணி வச்சுக்கலாம். ஆல்ரெடி தண்ணியில் அலசியாச்சு. ஸோ இன்னும் அலசி தேவையில்லை. வெட்டினதுக்கப்புறம் ஓரளவுக்கு குளிர் சீசன் வந்து முடிஞ்சிச்சு. இனிமேல் எங்களுக்கு மின்ட்டு கொரியண்டர் எல்லாமே கடைகளில் கிடைக்கும். குளிர் நேரத்தில் மின்ட்டு கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். அதனால நான் என்ன பண்ணுவேன்னா, இந்த மின்ட்டு எல்லாம் எடுத்த பிறகு அந்த ஸ்டிக் இருக்கும் இல்லையா, அதெல்லாம் போயிட்டு கார்டனில் ஒரு தொட்டியில் வந்து நட்டு வச்சுருவேன். அது எனக்கு சம்மரில் ஃபுல்லாக எனக்கு மின்ட்டு அதுலேருந்தே நான் பறிச்சிக்கலாம். எல்லாமே கொஞ்சம் எக்ஸ்பென்சிவ் ஆகிடுச்சு இப்போது. இது எல்லாமே நான் டெஸ்கோவில் தான் வாங்குறது. குளிர் நேரங்களில் அவ்வளோவா வர்றதில்லை மின்ட்டு கொரியண்டர்லாம். இப்போ ஓரளவுக்கு அங்கே இருக்குது, கடையில் அவைலபிளாக இருக்குது. அப்புறமா ரைத்தாவுக்கு வந்து குக்கும்பரு, ஆனியனு, டொமேட்டோ எல்லாம் அப்புறமா கட் பண்ணி ரெடி பண்ணணும். ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். ஆனியன் ஓரளவுக்கு ஃப்ரை ஆகி இருக்குது. இன்னும் கொஞ்சம் டைம் எடுக்கும் ஃப்ரை ரெடி ஆகிறதுக்கு. எக்கு வந்து வெந்துச்சா பார்க்கலாம். இன்னும் கொஞ்சம் நேரம் இருக்கணும். அதுக்கப்புறம் நம்ம ஆஃப் பண்ணிடலாம். இப்போ பார்க்கலாம் எவ்வளோ ஆனியன் வந்து எப்படி ஃப்ரை ஆகுதுன்னு செக் பண்ணிட்டு நம்ம வந்து இஞ்சி பூண்டு வந்து போட்டுருந்தோம். தான் பாருங்கள், ஓரளவுக்கு நல்லா ஃப்ரை ஆகிட்டுருக்குது. ஸோ இஞ்சி பூண்டு போட போகிறேன். பாருங்கள், இந்த ஸ்பூனுக்கு 2 9 டீஸ்பூன் கிட்ட போட்டிருக்கிறேன். இஞ்சி பூண்டு வந்து அதிகமாக போட்டால் நல்லாயிருக்கும். எப்போவுமே நம்ம நான்வெஜ் செய்யும்போது அதுக்கு வந்து இஞ்சி பூண்டு கொஞ்சம் அதிகமாகவே போடணும். அப்போ தான் நமக்கு அது டைஜஷனுக்கு நல்லாயிருக்கும். கொஞ்சம் நேரம் ஃப்ரை ஆகட்டும் ஆயிலில். அதுக்கப்புறமா நம்ம வந்து மின்ட் லீவ்ஸும் கொரியண்டரும் போட்டுடலாம். நிறைய மெத்தடில் எல்லாருமே பிரியாணி செய்வாங்க. ஒவ்வொரு வீட்லேயும் அவங்களுக்கு ஏற்ற மாதிரி செய்வாங்க. என்னோட மெத்தட் படி நான் செய்கிறேன். இது வந்து இதில் ஏதாவது கமெண்ட்ஸ் இருந்ததுன்னா நீங்கள் எனக்கு சொல்லலாம், கமெண்டில் கீழே கொடுக்கலாம்.
உங்கள் வீட்டு இஞ்சி பூண்டு கொஞ்சம் ஃப்ரை ஆகிடுச்சு. ரொம்ப நேரம் இதை ஃப்ரை பண்ண விடக்கூடாது, இல்லைன்னா அடி பிடிச்சிரும். இஞ்சி பூண்டு வந்து கொஞ்சம் ஸ்டிக்கியாக அடியில் போய் பிடிச்சிரும். ஸோ ஓரளவுக்கு ஓகே. இப்போ வந்து மின்ட் லீவ்ஸையும் கோரியண்டரையும் போட்டுடலாம். தண்ணி இல்லாமல் போடணும். கோரியண்டர் போட்டுடலாம். கல்யாண வீடுங்களில் பிரியாணி செய்வாங்க. அவங்க செய்கிற பிரியாணி வந்து ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். எப்படி தான் நம்ம ட்ரை பண்ணாலும் அவங்க செய்கிற அளவுக்கு டேஸ்டியாக வராது. பட் இது நம்மளோட டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி, குழந்தைங்களுக்குரிய டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி தான் நான் எப்போதுமே இங்கே பிரியாணி வீட்டில் செய்வேன். பிள்ளைங்க வந்து அவ்வளோ காரம் சாப்பிட்றதுக்கு விரும்ப மாட்டாங்க. அதனால் நான் கொஞ்சம் காரம் கம்மியாகவே தான் போடுவேன் எப்போதுமே. கொஞ்ச நேரம் இது வந்து ஆயிலில் ஃப்ரை ஆகட்டும். அதுக்கப்புறமா நம்ம வந்து தக்காளி போட்டுடலாம். பார்க்கலாம் சிக்கன்லாம் போட்ட பிறகு எப்படி வெந்திருக்குன்னு சொல்லிட்டு பாருங்கள். நல்லா ஆயிலெல்லாம் பிரிஞ்சு சிக்கன்லேயே தண்ணி இருக்கும். அதனால் நம்ம வந்து இப்போ தண்ணி ஊற்ற தேவையில்லை. கொஞ்சம் நல்லா மிக்ஸ் ஆகி கொஞ்சம் சிக்கன் வெந்த பிறகு நம்ம மெஷர் பண்ணி வச்சுருக்கிற தண்ணியை ஊற்றி தண்ணி கொதித்த உடனே அரிசி போட்டுட்டு குக்கர் லிட்டு மூடிட வேண்டியது தான். ஒரு 3 விசில் வந்த உடனே இறக்கிடலாம். மெயினாக பிரியாணி செய்கிறதுல வந்து நம்ம ஆனியன் தக்காளி எல்லாம் கட் பண்ணி ரெடியாக வச்சுட்டோன்னா நம்ம குக் பண்ணுற டைம் வந்து கம்மி தான். ஒரு ½ ஹவர்லேயே குக்கிங்கை முடிச்சிடலாம். பாருங்கள் ஓரளவுக்கு சிக்கன் நல்லா வந்துட்டுருக்குது. நல்லா மசாலாவோட மிக்ஸ் ஆகி நல்லா வேகுது. இந்த டைமில் நம்ம கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்க்கணும், ஏன்னா அடி பிடிச்சிரும் சில நேரங்களில். அதனால் கொஞ்சம் கிண்டி இருக்கணும். அரிசி போட்ட பிறகு நம்மளால் கிண்ட முடியாது, ஏன்னா அரிசியெல்லாம் சின்ன சின்னதாக உடைஞ்சி போயிடும். கொஞ்ச நேரம் இருக்கட்டும். அதுக்கப்புறம் தண்ணி ஊற்றிடலாம், மெஷர் பண்ண தண்ணியை. பாருங்கள் தண்ணியெல்லாம் ஊற்றின பிறகு எப்படி வந்துருக்குன்னு சொல்லிட்டு ஆயிலெல்லாம் மேலே கொஞ்சம் இதாகிட்டு வந்துருக்குது. இனிமேல் வந்து அரிசியை வந்து தண்ணியை வடிச்சிட்டு போட்டுட்டு நம்ம ப்ரெஷர் குக்கர்லேருந்து போட்டுற வேண்டியதான். பாருங்கள் தண்ணியெல்லாம் நல்லா ட்ரைன் பண்ணிட்டு இனிமேல் அரிசி போட்டுற வேண்டியதான். உப்பு செக் பண்ணிக்கலாம். இன்னும் கொஞ்சம் போடணும்.
நான் எப்போவுமே உப்பு கம்மியாக தான் போடுவேன். ஆனால் பிரியாணிக்கு மட்டும் நம்ம உப்பு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா போட்டால் தான் ஆறின பிறகு அது கரெக்டாக இருக்கும். உப்பு போட்டுட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ வந்து கொஞ்சம் லெமன் வந்து மேலே புளிஞ்சு விட்டுற வேண்டியதான். நல்ல ஃப்ளேவராக இருக்கிறதுக்காக தான் இந்த லெமன் போடுறேன். அதுதாங்க கொஞ்சம் நம்ம லோ ஃப்ளேமில் வச்சு ப்ரெஷர் குக்கரில் இது போட்டுற வேண்டியதான். 3 விசில் வந்த உடனே எடுத்துட்டு ஒரு பிளேட்டில் தண்ணி ஊற்றி அந்த இதில் வச்சிட வேண்டியதான். அப்போ தான் அடி பிடிக்காமல் இருக்கும். பாருங்கள், இப்போ வந்து கொஞ்சம் ஃப்ளேம் வந்து நான் கம்மி பண்ணிடுறேன். ஏன்னா ரொம்ப ஃபயர் இருந்தாலும் அடியில் வந்து அடி பிடிச்சிரும். ஸோ இப்போ லிட்டு போட்டுடலாம். பாருங்கள், நல்லா ஆயில் எல்லாம் மேலே பிரிஞ்சு நல்லா வந்திருக்குது. நம்ம வந்து ஒரு 10-15 மினிட்ஸில் வந்து நமக்கு பிரியாணி ரெடி ஆகிடும். 3 விசில் வரைக்கும் நம்ம குக் பண்ணால் போதும். லோ ஃப்ளேமில் லிட்டு மூடிடுறேன். வெயிட் போட்டுருவாங்க. அவ்வளோதாங்க. நம்ம விசில் வர வரைக்கும் வெயிட் பண்ணலாம். 3 விசில் வந்த உடனே நான் யூஸ்வலாக என்ன பண்ணுவேன்னா, ஒரு ட்ரேயில் சில்வர் ட்ரேயில் தண்ணி ஊற்றி அதில் எடுத்து வச்சுருவேன் குக்கரை. அப்போ வந்து அடி ரொம்ப பிடிக்காது, சாப்பாடும் வந்து குலையாது, நல்ல ஊத்திரியாக நமக்கு சாப்பாடு வரும். பார்க்கலாம், கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணலாம். பிரியாணி எப்படி வந்திருக்குன்னு பார்க்கலாம். பாருங்கள், எவ்வளோ அருமையாக டேஸ்டியாக சிக்கன் பிரியாணி ரெடி ஆகிடுச்சு. சாப்பிட்டு பார்க்கலாம். காரம் உப்பு எல்லாம் கரெக்டாக இருக்குது. கொஞ்சம் வந்து இன்றைக்கி வந்து பிரியாணி கொஞ்சம் குழஞ்ச மாதிரி ஆகிடுச்சு. அதனால டேஸ்டியாக இருக்குது. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். பாய்.